வணக்கம் நண்பர்களே, வணக்கம் தோழர்களே. இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனல் கக்கிய பேச்சு. அதாங்க, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுகவில் உள்ள உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 30,000 அதிமுக உறுப்பினர்கள் டிவிகேயில் இணைப்பு விழா நடந்துச்சுங்க. அந்த இணைப்பு விழாவில் தான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எதிர்க்கட்சியான திமுகவையும் அதிமுகவையும் விளாசி தள்ளினாருங்க. வார்த்தையால் வாள் வீசினாருங்க. நம்ம அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்கள் டிவிகே ஆட்சி அமைஞ்சிச்சு, இந்த ஆட்சிக்கு நாங்கள் 6 மாதத்துக்கு நாங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். 6 மாதம் அவங்க ஆட்சி செய்யட்டும், அதை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த 2 நாளில் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. பாருங்க, நீங்கள் 30 வருஷம் இருந்தீங்க இந்த ஆட்சியில், நாங்கள் ஆட்சிக்கு வந்து 30 நாள் தான் ஆகுது, நீங்கள் எங்களை குறை சொல்கிறீங்க. நீங்கள் 30 ஆண்டுகள் என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? சமூக நீதி, சமத்துவம் சொல்கிறீங்களே. நாங்கள் எங்கள் முதல்வர் திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 25% உள்ள பட்டியலின வகுப்பு மக்களுக்காக கிட்டத்தட்ட 8 அமைச்சர்களை நாங்கள் கொடுத்துருக்கோமே, நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாருங்க. அனல் பறக்கும் கேள்வியை. என்னென்னா, 8 அமைச்சர்களை நாங்கள் தலித் சமுதாயத்தை கொடுத்துருக்குறோம், நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? எப்பயும் கொடுத்தது இல்லைங்க எந்த கட்சியும். நீங்கள் சமூக நீதி பேசுகிறதுக்கு என்ன அவங்களுக்கு அருகதை இருக்குது? ஐயுமே கட்சி கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கினதுலேருந்து கட்சி இருக்குங்க. 47லேருந்து கட்சி இருக்குது. ஆனால் அந்த கட்சி ரொம்ப ஆண்டுகளாக அவங்களோட தான் பயணிக்கிறாங்க. நீங்கள் ஒரு அமைச்சரவையில் பொறுப்பு கொடுத்து அவங்கள அழகு பார்த்தீங்களா? நீங்கள் சமூக நீதி, சமத்துவம் பேசுகிறீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாங்கள் ஐயுமே கட்சி எம்எல்ஏக்கு சிறுபான்மையினர் துறை அமைச்சகம் கொடுத்து நாங்கள் அழகு பார்த்துருக்கோம், எங்களுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்க சமூக நீதியும் சமத்துவம் பேசுகிறதுக்கு? விளாசினாருங்க, வார்த்தையால் வாள் வீசினார். என்ன ஸ்பீச்! உங்களுடைய ஆட்சியில் லஞ்சம் புறையோடி கிடந்தது. என்னுடைய துறையான நெடுஞ்சாலைத்துறையில் கான்ட்ராக்டர்கிட்ட கமிஷன் தலைவிரித்தாடியது. முதலமைச்சர் கமிஷன், முதலமைச்சர் ஃபேமிலி கமிஷன். என்னங்க இது? கான்ட்ராக்டரெல்லாம் புலம்புனாங்க. அதை நான் முற்றிலும் ஒழிச்சிருக்கோம். எங்களுடைய அரசு கமிஷனே கிடையாதுங்க. அப்புறம் புதுசாக கட்டடம் கட்டினாலோ பில்டிங் கட்டினாலோ அங்கே பார்த்தா கமிஷன். முதலமைச்சர் கமிஷன், ஃபேமிலி கமிஷன், மந்திரி கமிஷன். என்னங்க கமிஷன்? இந்த கமிஷன் வாங்குகிற முறையை இந்த டிவிகே அரசு 30 நாளில் அதை நாங்கள் ஒழிச்சிருக்கோம். இப்போ கமிஷனுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. லஞ்சம் நாவணியமற்ற தூய அரசை நாங்கள் கொடுக்குறோங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. நாங்கள் ஒன்றா பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு விளாசினாருங்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இன்னி சொல்லப்போனால், சென்னையில் உள்ள சென்னையில் எலெக்ஷன் நடந்ததில் ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட 40-50 கோடி தமிழகத்தில் தேர்தல் நடக்கும்போது திமுக செலவு பண்ணாங்க. 40-50 கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணீங்க இந்த தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-20 லட்சம் கூட நாங்கள் செலவு பண்ணல. செலவு பண்ணாமல் நாங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு வந்திருக்கோம். மக்கள் எங்களை வரவேற்று எங்களுக்கு ஓட்டடித்து எங்களை ஜெயிக்க வச்சுருக்குறாங்க. என்ன பாருங்கள், எஸ்பெஷலாக சொல்லப்போனால் அவருடைய தொகுதியான அவர் தொகுதியில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. நான் என்ன செலவு பண்ணேன்? மக்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் எங்களை ஓட்டடித்து ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. இதுதாங்க மாற்றம். தமிழக வரலாற்றில் இது ஒரு மாற்றம். அண்ணா அவர்கள் பெரிய மாற்றம் செஞ்சாருங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனார். அதே மாற்றத்தை எங்களுடைய டிவிகே அரசு செஞ்சுருக்குங்க. 2026 தேர்தலில்
மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை நாங்கள் அடைஞ்சிருக்கோம். இருபெரும் திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி நாங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சவால் விட்டாருங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். நீங்கள் கொளத்தூரில் ஏகப்பட்ட பல கோடிகள் நீங்கள் செலவு பண்ணி உங்களால் ஜெயிக்க முடியல. தோல்வியை தான் மக்கள் கொடுத்தாங்க. ஏன்னா மக்கள் எல்லாமே எங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க. ஆனால் தோல்வி தான் அடைஞ்சிங்க. எப்படியோ சேப்பாக்கம் தொகுதியில் ஜெயிச்சிட்டிங்க. இனி பாருங்க, வரக்கூடிய தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியிலையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் முடிச்சு விட்டுருவோம். சேப்பாக்கத்துலேயும் ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு சவால் விட்டாருங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். என்ன ஒரு ஸ்பீச்சுங்க, அனல் கக்கிய ஸ்பீச்சு. நீங்கள் சமூக நீதி சமத்துவம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது? உங்கள் கூடயே பயணிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு நீ என்ன அதிகாரம் கொடுத்தீங்க? இந்த ஆட்சி 3 மாதத்தில் போயிடுன்னு சொல்லி நீங்கள் ஆருடம் கணிக்கிறீங்க. என்ன உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு அனல் கக்கிய ஸ்பீச்சை கொடுத்தாருங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். அப்படியே அதிமுகவுடைய தலைவர் ஃபவுண்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் மறுஉருவம் தாங்க நமது தளபதி முதல்வர் விஜய் அவர்கள். ஆகையால் அந்த தலைமையை ஏற்றுத்தான் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் டிவிகேயில் இணைய வராங்க. அப்படி ஒரு தலைமையைத்தான் அதிமுகவுடைய தொண்டர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 90% அதிமுக உறுப்பினர்கள் நம்ம டிவிகேயில் இணைஞ்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் டிவிகேவும் அதிமுகவும் ஒன்று தாங்க. டிவிகேயும் அதிமுகவும் ஒன்று தாங்க அப்படின்னு சொன்னாருங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். எடப்பாடி ஐயாக்கு என்ன சவால் விட்டார்னா, நீங்கள் எடப்பாடி தொகுதியில் எங்களுடைய விசில் சின்னம் மட்டும் நின்றுருந்துச்சுன்னா நீங்களும் அங்கே தோற்றுருப்பீங்க. அந்த விசில் சின்னம் நிற்காத வண்ணம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, அதனால் நீங்கள் தப்பிச்சிங்க அப்படின்னு முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயாவுக்கும் சவால் விட்டாருங்க. இப்போ பாருங்கள், ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பட்டத்து இளவரசர்களுக்கு பட்டம் சுற்ற ரெடி ஆகிட்டாங்க. ஏடிஎம்கேல இப்போ எடப்பாடியார் மகன் திரு மிதுன் அவர்களுக்கு பட்டம் சுட்ட ரெடி ஆகிட்டாங்க. ஏற்கனவே இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே பட்டம் சூட்டிட்டாங்க. இப்படித்தாங்க போய்கிட்டு இருக்கு குடும்ப கட்சியாக இந்த இருவரும் கட்சிகளும். இன்னைக்கு கூடிய சீக்கிரம் பாருங்கள், இது 2 கட்சிகளும் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மிக விரைவில் இணைப்பு விழா நடத்துவாங்க. இது எப்படிங்க ஒத்துக்கிற முடியும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை எதிர்த்து தான், தீய சக்தியினுடைய எதிர்த்து தான் கட்சி தொடங்கினார். அந்த கட்சி தொண்டர்கள் எப்படி டிஎம்கேல இணைப்பதற்கு மனசு வரும்? அதனால் மறுஉருவமான அம்மாவின் மறுஉருவம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மறுஉருவமான நமது தலைவர் முதல்வர் விஜய் அவர்களின் தலைமை ஏற்று அதிமுக தொண்டர்கள் எல்லாம் டிவிகேயில் இணைந்து கொண்டு இருக்கிறாருங்க. இதுதாங்க வரலாற்று புரட்சி அப்படின்னு வார்த்தையால் வாள் வீசினார் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். நண்பர்களே, இந்த வீடியோ என்ன மாதிரி இருந்துச்சு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.